அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? உங்க ஆட்சியை பத்தி யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, யாரும் தப்பா பேசக்கூடாது அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்கள மிரட்டுறது, இதை பத்தி வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றது, மீடியாக்கள்கிட்ட வந்து இதை பத்தி நீங்க நியூஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்றது, இந்த வேலையை தான் திமுக செய்வாங்க. ஸோ அதே வேலையை இப்போ தாவேகா செஞ்சு மாட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல நம்ம கடுமையான விமர்சனம் அப்படிங்கிறத வச்சது கிடையாது. ஏன் அப்படின்னா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் திட்டுறாங்க, எல்லாரும் ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் பேசக்கூடாது. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் ப்ராசஸ் அந்த டைம் எடுக்கும், என்ன பண்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில வெயிட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ தாவேகா மேல கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அவ்வளவு மோசமான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் தாவேகா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒரு சம்பவமா நேத்தி தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயதான ஒரு குழந்தை பாலியல் சீண்டல் பண்ணப்பட்டு அவங்களை முள் கருவையில தூக்கி போடப்பட்டு அந்த குழந்தை இறந்து போன விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். அதை கேட்டு நம்ம மனசெல்லாம் பதறி போச்சு. அதுல வந்து ஒரு பீகார்காரனை கைது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா அதை ஒரு அரசு எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு இருக்குல்ல. திமுக ஆட்சியில 2 வயசு குழந்தைக்கு இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பேச்சு பேசணும்? ஸோ இந்த 3 வயசு குழந்தைக்கு இப்படி நடந்தப்போ நம்ம பேசுவோம்ல, எல்லாரும் பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி 3 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கு, இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, தாவேகா என்ன பண்ணிட்டு இருக்கு, விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பேசுவாங்கல்ல. ஸோ அப்படி இந்த விஷயத்தை பத்தி எல்லாரும் பெருசா பேசிடக்கூடாது. இது 2-3 நாளைக்கு இது வந்து டாக்கா மீடியாக்கள்ல போயிடக்கூடாது, சோசியல் மீடியாவோ சேட்டலைட் சேனலோ பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியாக அந்த உடலை வந்து தகனம் பண்றதுக்கான வேலையை தான் அரசு பார்க்கும். ஸோ அதே வேலையை தான் இந்த குழந்தை விஷயத்துலையும் பார்த்துருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்த உடனே, ஏன்னா உடல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உறவினர்களுக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த், நாங்கள் எரிக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு டிமாண்ட் வைக்க முடியும், அரசு எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். எரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரன் கண்டுக்க மாட்டான், நீயாவது ஏதாவது எங்கேயோ கத்திட்டு கடா, எங்கேயோ போய் மனு கொடு அப்படின்ட்டு போயிடுவான். எப்பொழுதுமே ஒரு சம்பவம் இந்த மாதிரி துயர சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, அந்த பாதிக்கப்பட்ட சைடு இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு. ஸோ அந்த பாதுகாப்பு இந்த அப்பா அம்மாவுக்கு இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேத்தி அவசரமா அந்த 3 வயது குழந்தை வந்து தகனம் பண்ணப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு வேலை காட்டியிருக்காங்க அப்படின்னா, நாங்க கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய மயானத்தில் வந்து தகனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு, ஏன்னா ரெடி பண்ணுறாங்கன்னா ஒரு 3 வயது குழந்தை அந்த பக்கத்தில் எல்லா செய்தியும் போய் நிறைய பேர் வருவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை கும்மிடிப்பூண்டியில் காமிச்சிட்டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டு வேற ஒரு இடம் அப்படின்னு நினைக்கிறேன், வேற ஒரு இடத்த இவங்க ப்ரிப்பேர் பண்ண எல்லாரும் காத்துட்டு இருந்து அந்த இடத்த தகனம் பண்ணல, இன்னொரு இடத்த மாற்றி தகனம் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த இன்னொரு இடம் பண்ணாங்கல்ல, அங்கே வந்து அவங்க அப்பா அம்மா ஒரு 2-3 பேர் வச்சு மிரட்டி, இல்லை தகனம் பண்ணி அவனுன்னு மிரட்டி பண்ண வச்சாங்களா, இல்லை ஏதாவது பேசி சமாதானம் பேசி பண்ண வச்சாங்களா அப்படின்னு தெரியல. நான் இது தரேங்க, ஆட்சியில் அது வாங்கி தரேன், இதுதான் திமுக காரங்க செய்வாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். நம்ம திருபுவனம் அஜித்குமார் வழக்கில் சேங்கை மாறன் அப்படிங்கிற ஒரு நபர் இதுதானே பண்ணாரு. போய் அந்த அஜித்குமாரோடைய அம்மாவை கூட்டு போயிட்டு நான் உனக்கு அது தரேன், அது வாங்கி தரேன், 20 லட்சம் பணம் வாங்கி தரேன், இடம் வாங்கி தரேன், இதுதானே பண்ணாரு. ஸோ அதை தான் இப்போ தாவேகா காவலர்களும் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் தாவேகாவுடைய எம்எல்ஏ ஒருத்தரும் போயிட்டு அந்த அப்பா அம்மாவை பார்த்து அவங்க தகனம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னப்போ மிரட்டினார் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. ஆனால் அவர் உள்ளே போயிட்டு தனியாக வராரு, உள்ள காவலர்கள் யாரும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா இந்த எம்எல்ஏ மட்டும் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்பவே இவர் நியாயமா பேச போறாருன்னா காவலர்களை கூட்டு போயிருக்கலாம், உள்ள ஏதோ ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரி, வெளியில வந்து பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லுவார்னு பார்த்தா அந்த தாவேகா எம்எல்ஏ அப்படியே அமைதியா வந்து கடந்து என்கிட்ட ஃபார்ச்சுனர் கார் இருக்கு, நான் ஏறி போறேன் அப்படின்னு போயிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த சம்பவத்துல என்ன தாவேகா நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அது பெரிய பேசு பொருளாக மாறக்கூடாது, மக்களுக்கு போய் சேரக்கூடாது, நம்மளை பற்றி ஒரு நெகட்டிவிட்டி பரவக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயம். ஒரு கட்சி அப்படி நினைக்கிறாங்க, ஒரு தலைமை அப்படி நினைக்குது அப்படின்னா நம்மளை பற்றி நெகட்டிவிட்டி பரவக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது நல்ல விஷயம். ஏன்னா அப்போ தான் பயந்து நல்ல வேலை செய்வாங்க. ஆனால் அதுக்காக நல்லா வேலை செஞ்சு அதை கட்டுப்படுத்துறதை விட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்யறதை விட்டு, பாதுகாப்பை உறுதி செய்யறதை விட்டுட்டு இதை பற்றி நியூஸ் போடக்கூடாது. தப்புனா நடக்கும் தான், தமிழ்நாடு முழுக்க தப்பு நடக்கும். ஆனால் அதை அந்த அப்பா அம்மாவோ இல்லை பாதிக்கப்பட்டவங்களோ வெளியில் பேசக்கூடாது, இல்லை மீடியாக்களோ வெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அரக்க மனப்பான்மை, ஒரு கேவலமான மனப்பான்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது சம்மந்தமாக சில டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு செகண்ட் உங்களுக்கு லைட்டாக மனசில் கண்டிப்பாக வந்துட்டு போகும்.
திமுகவை விட தாவேக்கா ஆட்சியில் அதிகமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குதோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டு போகும். நான் இப்போ ரீசெண்டா நடந்த பேப்பர் கட் வந்திருக்கும்ல, இங்க தாவேக்கா நிர்வாகிகள் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுல இருக்கக்கூடிய சில லிஸ்ட்டை எடுத்து வச்சிருக்கேன். சிம்பிளா எனக்கு கிடைச்சதை எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நான் படிக்கிறேன், நீங்களே பாருங்க, உங்களுக்கு அந்த எண்ணம் அப்படிங்கிறது தோணும். மதுரை கீழாமாத்தூர் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாவேக்கா நிர்வாகி கைது. ஒன்னா எனக்கு கிடைச்ச பேப்பர் கட்டிங்ஸ் மட்டும்தான். தாம்பரம் அடுத்த மணிமங்கலத்தில் கல்லூரி மாணவி குளிப்பதை எட்டி பார்த்த தாவேக்கா நிர்வாகி தியாகு கைது. குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இளம்பெண் கூட்டு பலாத்காரம். தாவேக்கா நிர்வாகிகள் 2 பேர் கைது. 3 கல்லூரி மாணவிகளை ஏமாற்றி தாவேக்கா நிர்வாகி மகன் உல்லாசம். பெண்களை தவறாக சித்தரிக்கும் தாவேக்கா நிர்வாகி. 50 பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா பிரமுகர். கூட்டு பலாத்காரத்தில் கைதான நிர்வாகியுடன் தாவேக்கா எம்எல்ஏ. சிங்கப்பெண் படைக்கு சவால் விடும் தாவேக்காவினர். சென்னை ஆலந்தூரில் கணவரை இழந்த பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா நிர்வாகி. கஞ்சா கடத்தல். சேலம் சங்ககிரி அருகே கஞ்சா கடத்திய தாவேக்கா நிர்வாகி பூபதி ராஜா உள்ளிட்ட 6 இளைஞர்கள் கைது. வீடு புகுந்து நள்ளிரவில் உடற்பயிற்சி மைய பெண் பொறுப்பாளருக்கு தாவேக்கா செயலாளர் பாலியல் தொந்தரவு. கோயிலில் மணி திருடிய தாவேக்கா நிர்வாகி கைது. நாகப்பட்டினம் அருகே வீடு புகுந்து மூதாட்டியிடம் நகை பறிக்க முயன்ற தாவேக்கா நிர்வாகிக்கு மக்கள் தர்ம அடி. காரை சாலை நடுவில் நிறுத்தி அட்டகாசம். தட்டி கேட்ட அரசு பஸ் டிரைவர் மீது தாவேக்கா பிரமுகர் கொலைவெறி தாக்குதல். போலீஸ்காரின் கையை உடைத்த தாவேக்கா நிர்வாகிகள் கைது. மதுபாட்டில் பதுக்கி விற்ற தாவேக்கா நிர்வாகி கைது. செங்குன்றம் அருகே டீ கடை ஊழியரை சரமாரியாக தாக்கிய தாவேக்கா நிர்வாகிகள். கத்தியை எடுடா, இவனை காரில் தூக்கி போடு என மிரட்டி புக்லைன் டிரைவரிடம் பணம் கேட்டு போதையில் தாக்கிய தாவேக்கா நிர்வாகி. நடப்பது எங்க ஆட்சி, மாதம் 1 லட்சம் கொடுங்க. வேலூர் செங்கல் சூளையில் மாமூல் கேட்டு தாவேக்கா நிர்வாகிகள் மிரட்டல். போலீஸை மிரட்டிய தாவேக்கா போதை கும்பல். பொது இடத்தில் பிறந்த நாள் கேக் வெட்டி பெண்களிடம் அடாவடி. என் தங்கச்சி ஜட்ஜி கமிஷனர் அமல்ராஜை தெரியும். நள்ளிரவில் போதையில் போலீஸை மிரட்டிய தாவேக்கா பிரமுகர். அரசு அலுவலர்களை மிரட்டும் தாவேக்கா மாவட்ட செயலாளர். ரூபாய் 20 கோடி மோசடி. தாவேக்கா நிர்வாகி கைது. தூத்துக்குடியில் ஆன்லைன் லாட்டரி டிக்கெட் வித்த தாவேக்கா நிர்வாகி ராம்குமார் கைது. இத மாதிரி போகுதுங்க. தாவேக்கா நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட தவறுகள் மட்டுமே இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பேர் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உங்களாலேயே யூகிக்க முடியும். உடனடியாக வந்து தாவேக்கா ஃபாலோவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து என்ன எங்கள் கட்சியை குறை சொல்றீங்க, அந்த வேலை அந்த பேச்சே கிடையாதுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவோம். ஒழுங்காக ஆட்சி நடத்தலை அப்படின்னா ஆட்சி நடத்தலை அப்படின்னு தான் சொல்லுவோம். நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா நல்லாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற உரிமை எங்களுக்கு இருக்குல்ல. அதே மாதிரி தான் சரியான ஆட்சி கொடுக்கல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை போகுது, ஒரு 3 வயசு குழந்தை பாதிக்கப்படுது, 65 வயசு ஆயாம பாதிக்கப்படுறாங்க, பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறாங்க, ஒரே நாளில் 5 சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா அதையும் நாங்கள் எடுத்து பேசுவோம் தான். தப்பு யாரு செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம், யாரு நல்லது செஞ்சாலும் பாராட்டுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஸோ இதை மாதிரி குற்ற சம்பவங்களை நமக்கு பார்க்குறப்போ திமுக ஆட்சியோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் இப்போ தாவேக்கா போயிட்டு இருக்கோ. ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஒரு பெரிய மாற்றம் நடந்து அவங்க கையில் ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தடுமாறுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திமுக ஆட்சியோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தாவேக்கா ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது தாவேக்கா கையில் தாங்க இருக்கு.